வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் எக்ஸல் ஷீட்டில் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மூவ் பண்ண என்ன ஆகும்னா ஃபுல்லாக மூவ் ஆகும். இப்போ ஒரு 40 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு என்ன தெரியாது, 40 ரெக்கார்ட் பார்க்கும்போது எது என்ன ஹெட்டிங்கில் எந்த மார்க் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த ஹெட்டிங் மட்டும் அப்படியே இருக்கணும், இந்த ரோஸ் மட்டும் மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் ரோவை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூ டேப்பில் ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ஃப்ரீஸ் டாப் ரோ, ஏன்னா நமக்கு இந்த ரோ மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆக போகுது. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அது ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அந்த டாப் ரோ மட்டும் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஆனாலும் இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் 48th ரெக்கார்டில் எடுத்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், எது தமிழ் மார்க் எது இங்கிலீஷ் மார்க்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து டாப் ரோ. இது இப்போ எனக்கு என்ன இருக்குது, காலமில் ஹெட்டிங் இருக்குது, இந்த பக்கம் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் காலமை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அதே வியூ டேப்பில் ஃப்ரீஸ் பேன்ஸில் ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கொடுக்காம நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன், என்ன ஆகுது, எல்லாம் மூவ் ஆகுது. இதே நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலர் அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ண என்ன ஆகும்னா காலம்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் என்ன பண்ணும், ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். இப்போ நான் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃப்ரீசிங் வேண்டாம்னு நினச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே வியூ மெனுவில் ஃப்ரீஸ் பேன்ஸில் அன்ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் என்னதுன்னா ஃப்ரீசிங், எக்ஸலில் இருக்கிற ஃப்ரீசிங். இது எப்போ யூஸ் ஆகும்னா, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் காலம் அந்த ரோ வந்து நீங்கள் ஹெட்டிங் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.